सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। 20-21 2 ஸ்லோகம் மட்டும் பாராயணம் பண்ணிட்டு கிளாஸ் வகுப்புக்கு போயிடும். முதல்ல உபதேச உந்தியாரு, அப்புறம் உபதேசம். நான் ஒன்று தானத்து நானா நின்றொன்றது தானாக தோன்றுமே உந்தி பர தானது பூன்றமாம் உந்தி பர. நான் என்னும் சொற்பொருளாம் அது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பர நமதின்மை நீக்கத்தால் உந்தி பர. இது உபதேச உந்தியா, உபதேச சாரம். இதையே சமஸ்கிருதத்தில் அகமிநாசபாஜகமஹம் தயா ஸ்புரதி ஹ்ருத் ஸ்வயம் பரமபூர்ணசத் இதமஹம் பதாபிக்யமன்வகம் அகமிலீனகேபியலய சத்வயா. அங்கே ஒரு எஸ் போட்டிருக்கு இல்லையா? அந்த எஸ்ஸுக்கு என்ன அடையாளம்னா பிக்கிய மன்யவகம் அப்படின்னு இருக்குது. பிக்கிய மண் வகம் அப்படின்னு. அது ஆக்சுவலாக பிக்கிய மண்வகம் அல்ல, அபிக்கிய மண்வகம். அந்த அபிக்கிய அப்படிங்கிறதுக்கு காட்டுறதுக்காக தான் இங்கே எஸ் போட்டிருக்காங்க. பாராயணம் பண்ணுறச்சே நம்ம அதை சொல்ல முடியாது, அதனால் அதை நீட்டி சொல்லிடுறோம். இதமகம் பதாபிக்கிய மண்வகம்னு கொஞ்சம் நீட்டிட்டோம்னா அது அபிக்கிய மண்வகம்னு வந்துடும். ஒரே ஒரு உச்சரிப்பு தான் வித்தியாசம் வருது. ஆமாம், எடுத்துட்டோம்னா நெகட்டிவ் ஆகிடும். போட்டோம்னா தான் இவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து நமக்கு வரும். இப்போது நம்ம படிக்கிற பாடம் இருக்க உபதேச உந்தியார் அப்படிங்கிறது முதல்ல நம்ம கொஞ்சம் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். இது சாதாரணமாக மகாபாரதம் ராமாயணம் படிக்கிற மாதிரி முடியாது. அதே மாதிரி வேறு சாஸ்திரங்கள் பகவத்கீதை படிக்கிற மாதிரியும் முடியாது. அது சும்மா படித்தா புரிஞ்சிடும். இது அப்படி இல்லை. எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்போ அசால்ட்டாக படிக்குது குழந்தை. 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கிறப்போ ஏதோ கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதெல்லாம் வச்சு படிக்குது. அப்புறம் மிடில் ஸ்கூலுக்கு 8 வரைக்கும் போகிறச்ச ஒரு விதமான படிப்பு அதுதான் பிக்கப் ஆகுது. அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்தாச்சு, +1 +2க்கும் வந்தாச்சு. அப்படின்னா கொஞ்சம் கவனம் வச்சு படிக்கணும். அந்த கவனம் எங்கே போகுது இப்போது அப்படின்னா, இந்த 1லேருந்து +2 வரைக்கும் சொல்லி கொடுக்குறப்போ சும்மா மனப்பாடம் பண்ண பையார் ஸ்கொயர் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. பையார் ஸ்கொயர்னா என்னது? 22 அவ்வளோதான். அப்படின்னா என்ன சார், ஏன் 22 7 போடுறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா அப்போ சொல்ல மாட்டேன். சும்மா படி வச்சுக்கோ, அவ்வளோதான். இதை வச்சு அப்ளை பண்ணு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அப்ளை பண்ணி நம்ம மார்க் வாங்கி சரியாக புரிஞ்சிடும். காலேஜ் வந்துடுச்சு நமக்கு, அதாவது காலேஜுக்கு போயிட்டோம்னு வைங்க. அப்போது இந்த தியரியெல்லாம் பிரித்து சொல்லுவான். தியரி ஏன் வந்துச்சு, தியரி எப்படி ஃபார்ம் ஆகுது, இது இந்த மாதிரி ஆகுறதுனால இந்த தியரி இப்படி வச்சுருக்கோம், இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம்னு விலைக்கு சொல்லுவான். அதை போய் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸில் சொன்னால் புரியுமா? புரியாது. இப்போ காலேஜில் படிக்கிறச்ச எப்படி தியரியவே பிரித்து சொல்லி படிக்கிறப்போ எவ்வளோ மைனூட்டாக அவன் கீன் நாலேஜ் வைக்கணும். காலேஜில் படிக்கிறப்போ சும்மா 5ஆவது 6ஆவது படிக்கிறப்போ படித்தோம்னா அது சில திருப்படி ஆகும். இன்னொரு படிப்பு இருக்குது காலேஜ் முடித்த பின்ன, அது பிகாம்னு ஆரம்பித்தா அங்கே என்ன ஆகும்?
எம்காம்னு போகும், பியிலேருந்து எம்முக்கு போயிடும். அதுவும் முடிஞ்சிச்சுன்னா இந்த பிஹெச்டின்னா என்னது? பிஹெச்டி படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது நம்முடைய நாலேஜில் முதல்ல படிக்கிறோம், பார்ப்போம் அது எப்படி இதில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சொல்லவாது. பிஹெச்டின்னா என்ன? ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும், அந்த சப்ஜெக்டை எப்படி உங்களால் பிரிக்க முடியும், ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு ரோஜாப்பூ நம்ம பார்த்தா சும்மா வெறும் ரோஜாப்பூ, பிஹெச்டி படிக்கிறவன் என்ன செய்வான், இந்த ரோஜாப்பூ ஏன் இந்த கலரில் ஆகுது, ஏன் கொஞ்சம் ஒரு நாளில் வாடுது, எத்தனை நாள் ஆகுது வர்றதுக்கு, எத்தனை நாள் இருக்கும், இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணுறான். அப்போ இவனுடைய மைண்டு அந்த மாதிரி போகுது. இப்போ நாம் சாஸ்திரம் படிக்க வந்தோம், சிரவணம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சமாச்சாரம் படிச்சிட்டோம், எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். இப்போ போய் கை கால் ஐம்புலன்கள் மனம் புத்தி இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும், தெரிஞ்சதே திரும்பி படிக்க வேண்டியதில்லை. இப்போ தியரியை எப்படி அலசி ஆராய்ச்சி ஏன் வந்துச்சுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த அந்த கர்ணம் இருக்கு பாருங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இது மனம்னா என்ன, புத்தின்னா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்ன, இதுக்கு என்ன பேர், எதை நம்ம சித்தம்னு சொல்லணும், எதை அகங்காரம்னு சொல்லணும், எதை நான்னு சொல்லணும், அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இது எப்படி போகுது, இப்போது ஏற்கனவே தெரிஞ்ச நம்முடைய இந்த அந்த காரணத்தை பிரித்து ஒவ்வொன்றா இந்த நான் எங்கே இருக்குது, நம்ம உடம்புல எங்கே இருக்குது, எதை நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் நான்னு, அதைத்தான் உந்தியாரில் சொல்கிறேன். சங்கராச்சாரியார் சின்ன வயசு, அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கும், அவர் சொல்கிறார் இந்த நான் இருக்கின்ற இருப்பிடத்தை சொல்கிறார். ஆமாம், இருப்பிடத்தை எப்படி சொல்கிறாரு, அவருடைய குரு கேட்குறாரு, தம்பி யாருப்பா நீ, கஸ்தூரம் பாலா யாருப்பா நீங்கிறார். இவர் பார்க்குறார், நான் காலேஜில் பிறந்தவன், என் பேர் சங்கர், எங்கள் அம்மா பேர், இப்படிலாம் சொன்னான். அப்படி சொன்னால் அந்த நானுக்கு இவர் போடுற ஐடி எங்கே, இந்த சரீரத்துக்கு போயிடும், அவனுடைய இருப்பிடத்துக்கு அம்மா அப்பாட்ட. அப்படி சொல்லலை, இம்மிடியேட்டாக வார்த்தை வருது, மனோபூத்யகங்கார சித்தானி நாகம், நான் மனம் இல்லை, நீ நினைக்கும் அந்த புத்தி இல்லை, சித்தமும் இல்லை, நான் என்கிற அகங்காரமும் நான் இல்லை, அதனுடைய இருப்பிடம் எதுவோ அதை அவர் ஐடி பண்ணியிருக்கார். அதனால கடைசி வார்த்தைகள் லயன் அந்த பாட்டில் கடைசியில் என்ன சொல்லுவார், சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம், சித் ஆனந்த வடிவமாக இருக்கின்ற, அறிவே வடிவமாக இருக்கின்ற ரூபம், அதாவது அந்த வடிவம் சிவம் நான் அப்படிங்கிறார். சிதானந்த ரூப சிவோகம் சிவ அகம் அப்படின்னு அவர் சொல்றார். எப்படி கண்டுபிடிச்சா, இதை அந்த குழந்தைக்கு அந்த வயசுலேயே புரியுதுங்க. நமக்கு வயசு நிறைய ஆயிடுச்சுன்னு வயசை பார்த்தால புரியுது, அதுதான் கஷ்டம். அந்த இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுறாரு ஒருத்தர், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு, எப்படியா புரிய வைக்கலாம் அப்படின்னு. அவரும் குட்டி கரணமெல்லாம் அடித்து பார்க்குறாரு. யார் அவரு? ரமணர். நம்ம குழந்தைகளுக்கு இது எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு, அதைத்தான் இப்போ இங்கே சொல்ல வர்றார். அதை எப்படி சொல்கிறார் பாருங்க, 20வதுல ஆத்ம விசாரமும் பரிபூரணத்துவமும். ஆன்மாவை விசாரணை பண்ணுறதுக்கு, அந்த பரிபூரணத்துவம் கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு பாட்டை சொல்கிறார். என்ன, நான் ஒன்று தானத்து, நான் என்ற இந்த அகங்கார எண்ணம் இரண்டர ஒடுங்கும் ஸ்தானத்தில். நான் ரெண்டு இருக்கக்கூடாதுங்க, அந்த ரெண்டு என்னன்னு அப்புறம் பார்ப்போம். நான் என்று ஒன்றது தானாக தோன்றுமே அப்படிங்கிறார். அதாவது இரண்டர ஒடுங்கும் ஸ்தானம்ல என்ன சொல்ல வர்றாரு, நான் இது நான் அது என்று
தற்சுற்றும் இல்லாமல். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நீங்கள் யாருன்னா நான் என்ன நான் இது அப்படின்னு சொல்றீங்கல்ல, நான் இன்னார். அதுதான் நான் போன பாட்டில் நான் இன்னார் அப்படின்னா நான் இன்னாள் அப்படின்னு. அப்போ நம்ம சுட்டி காட்டுறோம் இன்னார்னு. எதை? தன்னை. நான் சொல்கிறாருல்ல, இந்த நானை எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு? இன்னார்னு ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறார். அது சரீரமாக இருக்கட்டும், உங்கள் பேராக இருக்கட்டும், உங்கள் ஜீவத்துவமாக இருக்கட்டும், உங்கள் இடம், அப்பா அம்மா எது வேணாலும் அந்த ஐடியா அதனுடைய ரிகார்டிங் தோஸ் ஃபேமிலிஸ் அந்த ஸ்பேஸ் கொண்டு போகுது. அப்போது நான் இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதையும் நான் அதுன்னு சொல்கிறதையும் இல்லாமல் சொல்லணும், அப்படி சொல்லணும். அப்போ எப்போ சொல்ல முடியாது? எதையுமே நீங்கள் சுட்டி காட்டக்கூடாது. இதெல்லாம் சுட்டிருந்த சுட்டு என்பது இல்லை, சுட்ட இல்லாத பொருள், சுட்டி காட்ட முடியாது. இது அப்படின்னு விரலால் இந்த இடத்துலையோ இந்த பேர்லையோ இந்த அடையாளத்தையோ குணத்தை கூட சுட்டி காட்டக்கூடாது. பிரம்மத்தை இன்னும் குணம் படைத்தது அப்படின்னு கூட சுட்டி காட்டக்கூடாது. குணம் சுட்டி காட்டினா உருவம் இருக்காது, ஆனால் குணம் இருக்கும். உருவம் இல்லாமல் குணத்தை வைத்துக்கொண்டு சுட்டி காட்டி இதுதான் நம்முடைய இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் ஒன்று இருக்குது. எந்த மதம்? அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க. உருவத்தை காட்டி சொல்கிற மதம் இருக்குது நிறையா. நம்ம பல உருவத்தை காட்டி மதத்தை வைக்கிறோம். கிறிஸ்டியன் ஒரு உருவத்தை மட்டும் காட்டி மதத்தை வச்சுருக்காரு. உருவமே இல்லாமல் குணத்தை மட்டும் வச்சு காட்டக்கூடிய மதம் தான் இஸ்லாமிய மதம். உருவம் இல்லை, ஆனால் குணத்தை காட்டுறாருல்ல. உருவமே இல்லாமல் ஒரு ஆள் ஏதாவது கொடுப்பாரா? அப்போ உருவம் இல்லாமல் அவருடைய குணம் கொடுக்குற குணம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. அப்போ அவர் இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறாருன்னா உருவமே இல்லாமல் எப்படி கொடுப்பாரு? கொடுக்க வைப்பார், உங்களுக்கு அப்படியே ஏற்படும். அப்படின்னா அந்த விதமான ஒரு பவர் அவங்க நம்புகிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாரு? இது அதுன்னு சுட்டி காட்டவே கூடாது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். நான் நானே என்ற ஆத்ம போதமாக தோன்றுவதோடு, ஆத்ம போதமாக, ஆத்ம போதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தைகளை நம்ம இங்கே பார்த்து புரிஞ்சுக்குவோம், இல்லாட்டி பேசியே போயிடலாம், புரியாமல் போயிடும். ஆத்ம போதம்னா போதம் அப்படின்னு என்ன பொருள்? அறிவு. போதம்னா அறிவு. ஆத்ம போதம்னா ஆன்மா என்கின்ற அறிவு, செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் நாலேஜ். அதை சங்கராச்சாரியார் சமஸ்கிருதத்தில் தலைப்பை கொடுத்துருக்கார். என்னன்னு? ஆத்ம போதம். ஆத்ம போதம்னு ஒரு சாஸ்திரமே படிச்சிருக்காரு, அதையெல்லாம் நம்ம இன்னும் படிக்கலை. ஆத்ம போதம்ங்கிறது செல்ஃப் நாலேஜ். ஒரு சுவாமி ஞான சிவானந்தா இங்கே ஒரு கிளாஸ் எடுத்தார், ஆனால் பாதியில் நின்றுச்சு. அது செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன் அவர் கொடுத்த பேர் என்ன? சங்கராச்சாரியர் கொடுத்தது அபரோக்ஷ அனுபூதி. பார்த்தீங்களா? அப்போ செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா தான் தன்னை உணர்ந்து கொள்ளுதல். நான் நானேங்கிறது தான் அது. அதை கண்டுபிடிச்சிட்டான். நான் நானே என்ற ஆத்மா போதம்னார். அந்த மாதிரியான அந்த ஆத்மாவுடைய அறிவை இப்போ நம்ம உதாரணத்துக்கு போகலாமா? நம்முடைய சொந்த உதாரணம். இந்த நான் நானே எங்கே சொல்கிறோன்னு பாருங்க. ஹால் ஒன்று, ரூம் ஒன்று. எது இந்த நான் நானேன்னு சொல்கிறது? எப்படி? நான் சொல்றது வெரி குட். அப்புறம் ஹாலே இப்ப பேசப்படல, தனித்துவம் இருக்கு. நான் சொல்லி கொண்டு தனியா இருக்கான்ல, இந்த தனியா இருக்கிற இடம் எது? ஹால் அல்ல, ரூம்.
ரூம் தனிப்பட்டுருச்சு எதுல இருந்து. அதனால இப்போ ஹால் பற்றி பேச்சே இல்லை. ஹால் பற்றி இப்போ பேசணும்னா புஸ்தகத்தை மூடிட்டு நாங்கள் மோட்சம் அடைஞ்சிட்டோம்னா, அதான் ஹாலில் இருந்து ஒரு துளி ஒரு சின்ன பிரகாசம் ஏற்பட்டிருக்கு. அது தனித்துவமாக மாறிடுச்சு, நான் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ தமிழில் சரியான பொருள் கண்டுபிடிக்கணும்னா நான்ங்கிறதுக்கும் தான் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பொருள் சொல்லணும். யார் சொல்லுவா? நான் அப்படிங்கிறதுக்கும் தான் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது அடையாளமா? நான்னா கரெக்டாக சொல்றாரு. என்ன சொல்ல வரோம்னா, நான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதையோ ஒன்றை பற்றி கொண்டிருக்கிறீங்க, அதைத்தான் நான் சொல்றீங்க. தான் அப்படின்னு சொன்னால் எதையுமே பற்றி கொள்ளாம தான் தானாகவே நிற்கிற ஆள், அதுதான் அந்த ரூம். இப்போ இந்த ரூம் நான் என்ற உணர்வோடு இருக்கிறப்போ எதை பற்றி கொண்டிருக்கும்? ரூமை விட்டுரும். ஆனால் நான் என்ற உணர்வோடு ஜீவத்துவத்தை பற்றி கொண்டிருக்கும். எந்த ஜீவம்? இதான் உங்கள் பேரெல்லாம் சொல்கிறீங்கள, நான் இன்னாருன்னு உங்கள் சுபாவம், கௌரவம், பிரஸ்டீஜ், இருப்பிடம், நம்முடைய உயர்வு தாழ்வு, செல்வங்கள், அது அத்தனையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்து சுகம் முத கொண்டு என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்குங்க. அது எல்லாம் எதை பற்றி கொண்டிருக்கு? இந்த ஜீவத்துவம் பற்றி கொண்டிருக்கு. இந்த ஜீவத்துவத்தை அந்த ஆன்மா என்கின்ற நான் இதுதான் அப்படின்னு நான் இது அப்படின்னு சொல்லி நான் இன்னார் அப்படின்னா தப்பு. இதை விட்டுட்டு அந்த ஆன்மாவையே நான் அப்படின்னு நினைச்சிருச்சேன். நான்ங்கிறது இதுதான்டா அப்படின்னா அது ஆத்மா போதம். ஏன்னா ரூமை சொல்லிட்டான். ரூம்ல இருந்து ஏற்பட்ட ஒரு ரூம்ல வெறுமனே ரூம் வச்சிருந்தா நீங்க ரூம்ல மட்டும்தான் சொல்லுவீங்க. அது சமய கட்டு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒன்று சேர்த்து சொல்லிடுவீங்க. அது என்ன ரூம் பார்த்தீங்களா? சமையல் ரூம்ட்டீங்க. அதே புஸ்தகம் அடிக்க வச்சுட்டா ரீடிங் ரூம், லைப்ரரி. பொருள் ஒன்று தான், ஆனால் அங்கே வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தினால அதுக்கு என்ன பேர் மாறிடுச்சு. இப்படி அதுக்கு பேர் மாறுறதுக்கு எது வந்தது? பேர் மாறுறதுக்கு அங்கே வைக்கப்பட்ட அந்த வைக்கப்பட்ட பொருளுக்கு ஒரு பேர் சொல்லணும். அதனால இது மாறிடுச்சு, அதை எடுக்கணும் அந்த பேர். என்ன அந்த பேர்? என்ன? ஒரு ரூம்ல ரூமா சொல்ல முடியாம லைப்ரரி ரூம், பூஜா ரூம் அப்படிங்கிறது அந்த ரூமுக்கு என்ன தொந்தரவு? அதுக்கு ஒரு பேர் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் நமக்கு தொந்தரவு பண்றது. நான் இருந்து நினைச்சிட்டாங்க நான் பூஜா ரூம் அப்படின்னா, இந்த நான் பூஜா ரூம்ங்கிறது அந்த நானுக்கு இது என்னவா இருக்குது? குட். கொஞ்சம் கையாவது தட்டுங்க. படித்த அந்த அறிவை சந்தர்ப்பத்தில் அதை எடுத்து காட்டணும். இந்த அதனால சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் எழுதி வைக்கணும். உபாதி, நம்முடைய உபாதியே இதுதான். எது எது நம்ம எடுத்து சொல்லி இதுதான் நான், இதுதான் நான், இன்னார் இன்னார்னு சொல்றோமோ அது எல்லாம் உபாதி. உபாதினா இதுதான். இப்படி உபாதியிலேயே இன்னொரு உபாதி வரும், அதை நம்ம உபாதின்னு சொல்றோம். சீக்கு வந்துருச்சுன்னு வை, அதுவும் உபாதி தான். இப்போ நம்ம சொல்றோம்ல, லைஃப் லாங் தொந்தரவு பண்ணாது, ஆனால் வாழ்வான். மாத்திரை பின்னால் எடுத்துட்டே இருப்பான். எதுக்காக இருப்பான்னா அவனுக்கு தெரியும். அது அவனுக்கு உபாதி. அவன் மைண்டில் ஓரத்தில் இருக்கும், இது நான் அப்படின்னு. அன்னைக்கு சொன்னேன்ல, எத்தனையோ தடவை சொல்லுவேன். அதுதான் இது. சர்க்கரை வியாதிக்காரர், சுகர் பேஷண்ட்டு சொல்லிட்டு தெரிய மாட்டான். ஆனால் அவன் மைண்டுக்குள்ள இருக்கா இல்லையா? என்னன்னு? ஐ ஆம் சுகர் பேஷண்ட்.
இது அவன் சொல்லிக்கொண்டே இருக்கானா, சொல்லாமல் விட்டுட்டானா, மறந்துட்டானா? மறக்க முடியாது. ஏன்னா மாத்திரை சாப்பிட்றாங்கல்ல. எங்கேயாவது டீ சாப்பிட்றான்னு போங்க, டீ என்ன டீ தரட்டுங்களா? அவனை தாங்க சக்கரை கம்மியாக போகணும். ஏங்க அவன் டீ தரேன்னா சரின்னு சொல்லணும்ல, எதுக்கு சக்கரை கம்மியாக போட்டு சொல்றீங்க? அப்போ எங்கே இருந்து அது திடீர்னு முளைச்ச வந்து நான் சுகர் பேஷண்ட் அப்படின்னு நினைக்க வச்சுது. அப்போ உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? சதா காலமும் அந்த உபாதியை நினைவுபடுத்திட்டு இருக்கான். இது அவங்களுக்கு பெரிய உபாதிங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருவேளை மாணிக்க வாசகர் இதையும் சொல்லியிருக்கலாம், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். சிவன் இருக்க வேண்டிய இடத்துல சுகர்தேசம் இருக்கான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் நீங்க மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? நீங்க என்ன பாருங்க, எங்க இருந்து எப்போ முளைக்குதுன்னே தெரியாது, சுகர் பேஷண்ட்னு வந்தது. அது நினைச்சுட்டே இருக்கிறதுனால தானே அது வருது. அதனால இமை பொழுதும்னா அது இதுக்கு பொருத்தமாகும். இப்படி நம்ம உபாதியை பிடிச்சிட்டு இருக்கோம். உபாதியை விட்டுட்டு இந்த பகவானை நம்ம உபாதியா ஏற்றுக்கணும். அந்த பகவான உபாதியா நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா நாம முதல்ல பிரியமா இருக்கணும். எது மேல? நான் தான் அப்படிங்கிறோம்ல, அந்த தான் தன்மை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பிரியமா இருக்கணும். அந்த தன்மையை தான் என்று சொல்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்மளால முடியாதுங்க. என்ன அது? ஞான யோகம், விசாரணை யோகம். அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ஒன்றும் பண்ணாதீங்க. நான் தான்ங்கிறத தூக்கி அப்படியே ஆண்டவன் மேலே போட்டுருங்க. அது யாரு? தான்ங்கிறது யாரு? முருகன். போட்டுருங்க. அப்போ எப்பவுமே இங்கே யாரு இருக்கா? அவன் இவன் உபாதியும் இல்லை, அவன் தான் இருக்கான். அவனை தவிர வேற எதுவும் இல்லை. அப்போ நீங்க உங்களுக்கு பிடிக்கிறது, நான் என்னை விரும்புகிறேன் நேசிக்கிறேன்ற மாதிரி நானை தூக்கி முருகன் மேலே போட்டோம்னா முருகனை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? இப்போ நீங்கள் உங்களை நேசிக்கிற மாதிரி வேற யாருமே நேசிக்க மாட்டீங்க. அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு விருப்பமா இருக்கும். அப்போ அந்த முருகனவே நீங்கள் நினைக்கணும். அவ்வளோதான், இடம் மாறி இருக்கு. எப்படியோ நம்ம மற்ற உபாதிகளிலிருந்து விலகணும், அவ்வளோதான். திருஷ்யத்தில் பந்தப்படுத்துகின்ற உபாதிகளை விளக்குறதுக்கு இந்த வார்த்தை. அப்போ இங்க ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணா இதே சொல்லிட்டே இருங்க நான் பூரா அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டே இருந்தா அவள் கடைசியில் என்ன நினைப்பாந்துவான், இதே சொல்லி போர் அடிக்குது, என்ன பண்ணுறது? எப்படி ஆண்டவனை பார்க்க சொன்னால் இந்த நாமத்தை சொல்கிறாரு, எனக்கு ஒன்று இந்த சொல்லிட்டே இருக்கிறது பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? முருகா முருகான்னு சொல்லிட்டே அப்படின்னா முருகா சொல்லி ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் பிடிமானம் இல்லாமல் போயிடும். எப்போ பிடிமானம் வரும்? அவன் நேசித்தால் அவன் மேலே அதை சொன்ன உடனே அவனுக்கு அது விருப்பமே இருக்கணும். வெறுப்பாக இருந்தது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிற மாதிரி இருந்தது தான் வர முடியாது. அதனால தான் முருகன் பாட்டை பாடப்போ சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல. அப்போ சொல்ல சொல்ல இனிக்கணும். இனிச்சா யாராவது வேணாம் சொல்லுவாங்களா? கசந்தா தான் வேணாம் சொல்லுவான், இனிச்சா சொல்லிட்டே இருப்பானு. அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் அவனுக்கு வெறுப்பை தரணும், இனிக்கக்கூடாது. அவன் பேரை சொல்றது தான் இனிப்பு தரணும். அதே முருகன் மேலே இந்த பாட்டை பாடுறாரு. என்ன பாட்டு? திருஷ்யத்தில் இருக்கக்கூடிய இனிப்பெல்லாம் எனக்கு இனிக்கலை, ஒன்று சொல்றதுல தான் இனிக்குதுங்கிறான். தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா, தீஞ்சுவையாகவில்லையே. தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீஞ்சுவை ஆகல. அப்போ உன் பேர் தான் எனக்கு தீஞ்சுவை ஆகுது அப்படின்னு சொன்னா அதை அதே நினைச்சிட்டு அதே உருவானா இல்லையா? இது பிரத்யேகமா பார்க்கறதா இருந்தா நீங்க அதை அனுபவத்திலே கண்டிருப்பீங்க.
வருஷம் ஒரு தடவை பேரனோ பேத்தியோ கூட்டிகிட்டு பொண்ணு வருது வீட்டுக்கு. பொண்ணை வான்னு ஒரு தடவை தான் சொல்லுவா. மிச்சம் யாருக்கிட்ட இருப்பா? பேரன் பேத்தியை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கும். அது கொஞ்சிறப்போ என்ன ஒரு ஆனந்தம், இன்பம். அள்ளி இழுத்துக்கொண்டு முத்தம் கொடுத்து என்னென்ன சொல்லுவோம் தெரியுமா? கடையில் விற்கிற எல்லா ஸ்வீட்டையும் சொல்லுவோம். என் லட்டு, என் கண்ணு, என் தங்கம், என் எதிரும் விளைவு என்பதை அதெல்லாம் சொல்லணும். அதாவது அவர் பாசம் என்னை அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பகவானை பற்றி சொல்கிறப்ப அவருக்கு எல்லை இல்லாதவர். அவர் இன்னும் நிறையா சொல்லணும் நிறையா. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம். அதனால் கந்தன் சிறு நீர் அணிந்தால் ஓடிவிடுங்கிறார். அவருடைய பெருமையை அப்படி சொல்கிறோம் நம்ம. அப்போது இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது. நான்ங்கிறதுக்கும் தான்ங்கிறதுக்கும் வித்தியாசம். நான் என்பது உபாதியை சொல்லிருக்கும். நான் என்பது எதையாவது ஒன்று இன்னார் அன்னார்னு காட்டும். தான்ங்கிறது எல்லாத்துலேருந்து விலகி இருக்கும். தன்னை தானாய் அப்படின்னு சொல்றார். அதனால தான் அந்த பாட்டில் தாய்மானார் பாட்டிலேயோ வள்ளலார் பாட்டிலேயோ வருது கடைசியில், என்னையே எனக்கு அளித்த நின்னையானும் பணிவனி. என்னையே எனக்கு அளித்தாய். அப்போ இதுவரைக்கும் நீ என்ன இருந்த? வேற வேற பொருளை வச்சுக்கொண்டு அதுதான் நான் இருந்தேன். நீ இப்போ என்ன பண்ண? அதெல்லாம் விலக்கி விட்டு நீ தாங்க இது அப்படின்னு காட்டி தந்த. அது என்னவே எனக்கு தந்துட்ட அப்படின்னு சொல்ற. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்போ பகவானை நம்ம வழிபடுகின்ற பொழுது இந்த நானைத்தான் தானாக்குறார் அவர். அதைத்தான் இங்கே சொல்றார். நான் நானே என்ற ஆத்மா போதமாக தோன்றுவதோடு தாமாகவே ஓர் இருப்பு உணர்வு விளங்கி கொண்டிருக்க தோன்றும். தாமாகவே ஒரு இருப்பு உணர்வு அப்படின்னு. இருப்பு உணர்வுன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? எது அது? இருப்பு உணர்வுன்னா என்னது? இருப்பு உணர்வு. உணர்வு எத்தனையோ உணர்வு நம்மகிட்ட இதுக்கு நிறைய உணர்வு. எத்தனை உணர்வு இருக்கு? இந்த உணர்வை அனுபவிச்சிருக்கோமா இல்லையா? இதைதான் விளக்கமா படிக்க போறோம் இப்போ. இந்த இருப்பு உணர்வு. இருப்பு அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? நான் எப்பவுமே இருக்கேங்கிற ஒரு உணர்வு நம்மகிட்ட இருக்கா இல்லையா? அந்த உணர்வு இருக்கு. அந்த உணர்வோட நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? வேற வேற விஷயங்களை கலந்து உபாதியோட சேர்த்து சேர்த்து உணர்ந்துட்டு இருக்கோம். அந்த அதனால இங்கே தாமாகவே ஒரு இருப்பு உணர்வுன்னார். எல்லாத்தையும் விலகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு மட்டும் இருக்கும். ரமணர் இதை அனுபவித்தனால தான் நடந்தா என்ன, பேசினா என்ன, வந்தா என்ன, சீக்கு வந்தா என்ன, வலி வந்தா என்ன, அதெல்லாம் கண்டுமாட்டார். எல்லாம் உபாதின்று தான் இருக்கின்ற அந்த இருப்பை மட்டும் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கார். அதுவே தான் பரிபூர்ண நிலையை உணர்த்தும். பூன்ற மாம் அப்படின்னா அந்த இருப்பு உணர்வு இருக்கு பாருங்க, தான் அப்படிங்கிறது அதுதாங்க பரிபூர்ண நிலை. அந்த பரிபூர்ண நிலைக்கு இன்னொரு பேர் நாம் சொல்லிட்டு இருக்கோம். அதை தான் அடையிறதுக்கு பார்க்குறோம்னு. என்னது? இந்த பரிபூர்ண நிலைக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? என்ன அடையிறதுக்கு சொல்கிறோம்? ஏன் ஜீவனை சேர்க்குறீங்க? வெறும் முக்தி அடைகிறதுங்கிறீங்க. ஜீவன் முக்தின்னா என்ன அர்த்தம்? ஜீவன் வாழ்ந்துட்டு இருந்தான். இந்த ஜீவன் இப்போ முக்தி அடைஞ்சிட்டான்னா அந்த நான்கிறதுல இருந்து விலகிட்டான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான்கிட்ட இருந்து ரூம்ல இருந்து பூஜை விலகிடுச்சு, ரூம்ல இருந்து லைப்ரரி விலகிடுச்சு, முக்தி அடைஞ்சிருச்சு. அப்போ இவன் முக்தி அடைஞ்சானா அது முக்தி அடைஞ்சிச்சா? அவன் விலகுனால இவனா இருக்கான். இதுக்கு பேர் என்ன? முக்தி, பரிபூரண நிலை. சேர்ந்து இருக்கான், தொண்டர்கள் தானே. இவன் எப்படா என்னை விட்டு போவான்னு தோணுது. போயிட்டான்னா நம்ம என்ன ஆகிட்டோம்? அதுக்கு தமிழ்ல என்ன சொல்றோம்? முக்திங்கிறது சமஸ்கிருதம் தான். மோட்சம் முக்திங்கிறது தமிழ்ல என்ன சொல்லலாம்?
ஒரு உபாதியோ 2 உபாதியோ 3 உபாதியோ ஒட்டிட்டு இருந்து நமக்கு தொந்தரவு பண்ணிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் விலகிட்டாங்கப்பா. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட இல்லை, நம்ம இப்போ என்ன ஆயிட்டோம், அவ்வளோதான். அவன் இருந்தால் பந்தம், அவன் போனவன அப்போ அவன் விடுதலை கிடைச்சிச்சு. எப்படா போகும், எப்படா அவன் போவான், அவன் தான் போகணும், நாம தான் இருக்கோம். அவங்கிட்ட நாங்கள் போயிட்டோம்னு சொல்லக்கூடாது. மோட்சம் என்பதும் முக்தி என்பதும் வர்றது கிடையாது, இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தி உபாதியாக சேர்த்து நான் இது சொல்ல வச்சு கொண்டு வாழ்ந்துட்டு நம்மளோட ஒட்டி அவங்க எல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுறோம். விஷயம் தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் இல்லாமல் நம் தனியாக இருந்தவன் இது ஒட்டிட்டு நமக்கு தொந்தரவு பண்ணுது, இந்த உபாதியை கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு உபாதியாக கழிக்கிறான். மனைவியை, குழந்தைய, சொத்தை, கௌரவத்தை, பேரை, புகழை, பெருமையை, பிரஸ்டீஜை, எல்லாருமே உபாதி. இதெல்லாம் திறந்தான்னு வைங்க கொஞ்சம் கொஞ்சமா. சில பேர் ஒரு கூட்டத்தில் உட்காரப்போ சாமி 4 சாமியை வந்துடுவாங்க, சேர் போட்டுருவாங்க. உட்காருங்க சாமின்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க படுற பாடு என்ன தெரியுமா? என்ன பாடு, இதில் என்ன இருக்குது, உட்காருன்னு சொல்ல வேண்டியது. எந்த சுவாமியோ எங்கே உட்கார வைக்கிறது, இவர் பெரிய சுவாமி, இவர் சீனியர் சுவாமி, இவர் ஜூனியர் சுவாமி, மாற்றி உட்கார வச்சிடக்கூடாது, அவர் வேறு நினச்சி போகுது. இந்த எண்ணம் மற்றவங்களுக்கு இருக்கும். ஆனால் சுவாமிகளுக்கு அது இல்லாமல் எங்கேனாலும் உட்கார சொன்னால் சரின்னு உட்காந்துட்டு கோபிச்சிக்காமல் இருந்தால் அவர் உண்மையான சாமி. எல்லாம் முடிஞ்ச பின்ன ஆமாம் அவனை போச்சு என்னை போய் கடைசியில் உட்கார வச்சுட்டாரு, இந்த மையமெல்லாம் உட்கார வச்சுருக்கணும் அப்படின்னு பேசி வந்துச்சுன்னு வை, அவர் சுவாமியாக இருக்க முடியுமா? அப்போ எதையாவது விட்டுருக்கணும், விட்டவனா சுவாமி ஆகணும். ஆகிருக்காரா? இப்படி ஆச்சு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சி பண்ணுற இடம் இது. இப்போ சாஸ்திரம் படித்தது ஒன்று, அது டாக்டர்ஸ் முதல்ல அந்த எக்ஸாம் பண்ணுறப்போ ஒரு சீக்கிரம் கவனிக்கிறப்போ உடம்புல இருக்க நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ என்ன செய்தால் இது போகும் அப்படின்னு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறார். அதனால எங்கே வேணாலும் போங்க டாக்டர்கிட்ட, முதல்ல டாக்டர் சொல்கிறது எல்லா டெஸ்ட்டும் போய் கொண்டு வா. டெஸ்ட்டை படித்து பார்த்துட்டு ஒரு விஷயம் புரியும் அவருக்கு, அப்புறம் ஒவ்வொன்றா பார்ப்பாரு. இதெல்லாம் பார்த்து அதை பார்க்குறப்பவே அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. அது ட்ரீட்மெண்ட் அல்ல. ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க அடி போடுறாங்க. எல்லாம் பார்த்த பிறகு கண்டுபிடிச்சி இவனுக்கு இப்படி ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம். அதை போக வைக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்த்தா அப்புறம் தான் ப்ரிஸ்கிரிப்ஷன். வள்ளுவரும் ஒரு MBBS டாக்டர். ஆமாம், அது எப்படி தெரிஞ்சு வந்தாரு. டாக்டரை பற்றி இருக்காருங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய் பற்றி செயல். இது படிக்காமல் ஒரு டாக்டர் பண்ணாருன்னா அவர் சிறுவர் படிக்கலை, அப்போ இது தெரியாது. என்ன செய்யணும், தலைவலி அங்கே இந்த மாதிரி சொல்லிட்டு போய் ஏன் தலைவலி இருந்துச்சு, எதனால தலைவலி இருந்துச்சு, அதை போகணும். அப்படிதான் செய்யணும், இல்லைன்னா அது வேற மாதிரி ஆகிடும். அதனால தான் இங்கே சொல்றாரு, அகங்காரமாகிய நான் என்னும் எண்ணம் தலை சாயும் இடத்தில் ஒளிஞ்சிருச்சு அப்படின்னா தான் ஆன்ம ஸ்புரணம் அனுபவ சித்தி பெறுகிறது. என்ன சொல்ல வந்தாரு, உபாதி போயிடுச்சுன்னா, உபாதி தான் தலை சாயாம இருக்கிறது. உபாதி போயிடுச்சுன்னா இந்த நான்ங்கிற இடத்துல இருந்து நான் செத்து போயிடுச்சுன்னா ஆன்மஸ்புரணம்ங்கிறார், அனுபவ சித்தி. ஆன்மா தனித்தன்மையா இருக்கிற ரூம், ரூம் இருக்குல்ல, ரூம் என்ன நினைச்சது, எது எந்த இருந்தாலும் அது நான் இல்லை அப்படின்னு நினைச்சிச்சு, கண்டுபிடிச்சிட்டான். என் மேல நிறைய பொருளை கொண்டு வந்து வச்சுட்டு இது பூஜாரம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நான் பூஜாரம் கிடையாது. நான் யாரு, ரூம். என் மேல எதுவும் திணிக்காதீங்க, எதுனா வையுங்க, வச்சுட்டு என்ன பேர் சொல்லிக்கங்க, ஆனா நான் அது இல்லை, நான் ரூம் தான்.
நான் பூஜாரூம்லாம் கிடையாது. இன்னைக்கு பூஜாரம் சொல்லுவேன், நாளைக்கு வேற ரூம் சொல்லுவேன், கிச்சன் சொல்லுவேன், லைப்ரரி சொல்லுவேன். ஆனால் நான் எப்போவுமே ஒரு விதமாக இருக்கேன். அதான் எப்போவுமே அவன் இருக்கிறாங்கிறதுக்கு பேர் தான் தான். அந்த தானை கண்டுபிடிக்க சொல்கிறார். நான் என்ற இந்த அகண்ட எண்ணமானது இரண்டு ரெண்டு இல்லாம, அதுவும் இதுவும் அப்படின்னு இல்லாம ஒடுங்கும் ஸ்தானத்தில் நான் இது நான் அது என்னென்ன போன்ற தற்சூற்றம், அதாவது தற்குறி காட்சித்தாளது இல்லாமல் அது போயிடும். நான் நானே என்ற ஒரு இருப்பு உணர்வு ஆத்ம போதமாக விளங்கி கொண்டிருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ், நாலேஜ், அது பிறகு பிளிஸ், இந்த மூணும் சேர்ந்தது தான் அந்த ஹால். அதுல இருந்து ரூம் ஆயிட்டா அந்த ரூமுக்கு இது பொருந்தும். அந்த ரூம் என்ன மாதிரி இருக்கு? எக்ஸிஸ்டன்ஸ், நாலேஜ், பிளிஸ், அப்சல்யூட். ஒரு கேக்கு இவ்வளவு பெருசா இருக்கு, அத்தனையும் ஒரு முழுங்க முடியாது. ஒரு ஓரமா பீஸ் பண்றான், கொடுக்குறான். முழு கேக் அவன் இப்ப சாப்பிட்டானா, கேக்குடைய தன்மையில அவன் அனுபவிச்சானா, அனுபவிக்கணும். ஒரு பீஸ், இத்தோண்டு பீஸ் தான் சாப்பிட்டாலும் அவன் கேக் சாப்பிட்டான்னு அர்த்தம். கடலில் குளிக்கணும் அப்படின்னா கடலுக்குள்ள ஓடி போய் முங்கி நடுவில் போய் அடிச்சுட்டு வந்து கடலில் குளிக்கல அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கரையோரமாகவே நின்று முங்கி எந்திரிச்சா அது எங்கே குளிச்சான்? கடலில் தான் குளிச்சான். அது மாதிரி ஹாலில் இருந்து ஒரு ரூம் வெளியில் வந்து ரூம்னு பேர் வச்சுச்சுன்னா அதுவும் எக்ஸிஸ்டன், நாலேஜ், பிளிஸ். அதுக்கும் சத்து, சித்து, ஆனந்தம். இந்த சத்து, இந்த சித்து, இந்த ஆனந்தம் இருக்கே, இது எதோடையும் சேராததுங்க. இப்போ பாருங்க, சத்துன்னா என்னது? இருப்பு. சத்துன்னா இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இந்த இருப்பை எங்க வச்சு சொல்லணும்? ரூமை வச்சு சொல்லணும். இப்போ இந்த இருப்பை நான் ஒரு உபாதியை சேர்த்து ஒரு கிச்சனோ இல்லாட்டி ஒரு லைப்ரரியோ இல்லாட்டி ஒரு ஜீவனோ வச்சு நான் இருக்கின்ற உணர்வோடு அவன் இருந்தான்னா இது உண்மையான இருப்பா, பொய்யான இருப்பா? இப்போ வருத்தம் ஏன் வருது தெரியுமா? இந்த ரூம்ங்கிற இருப்பு அழியாது. ஆனால் இவன் தப்பா கணக்கு போட்டு என்ன செஞ்சிட்டான்? ஜீவனை போய் நான் தான் அந்த இருப்பு, இதுதான் நான் அப்படின்னோடனே அந்த ஜீவன் என்ன ஆகுது? காலகட்டத்தில் கொஞ்ச நாள் போயிட்டு என்ன ஆகுது? அவ்வளோதான், வளருது, முடியுது, முதுமை அடையுது, செத்து போயிடுது. அப்போ அந்த நான் என்ற இருப்பு இதோட சேர்ந்து இதுதான் நான் சொன்னனால அவன் என்ன சொல்லுவான்? இப்போ நான் என்ன ஆனேன்? நான் செத்து போயிட்டு. ஏன் நான் செத்து போயிட்டேன்னு சொல்றான்? தப்பான இடத்த போய் நான் சொன்னனால, அழியக்கூடிய ஒரு பொருளை போய் நான் சொன்னனால அது அழிஞ்ச உடனே இவன் என்ன நினைக்கிறான்? நானும் அழிஞ்சிட்டேன்னு சொல்றான். இந்த நானை ரூமை வச்சு இதுதான் நான், இது என்கிட்ட இருக்கிறது, இது அழியும், வரும், போகும். நான் எப்பவுமே இருப்பேன், நான் போறதும் இல்லை, வர்றதும் இல்லை. ஆனால் என் மேலே இது வரும், ஜீவன் வரும், போகும். சிவபுராணத்தில் அழகா சொல்லிட்டாரு. இந்த ரூமை பற்றி ரூம் சொல்லுது. ரூமும் சரி, ஹாலும் சரி, எப்படிப்பட்டதுன்னா போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நம்ம போக்கும் வரவும் இல்லாதவங்க இதை உறுதியாக நம்ம நம்பி பிடிச்சிட்டோம்னா உண்மையுமே சாகிறதுக்கு அஞ்ச மாட்டோம். சாவு வருதுன்னு சொன்னால் கம்முன்னு இருப்பான். அவள் வரட்டும், அது எங்கே என்கிட்ட வரும், அது பாட்டு அது வருது போகுது, நான் எப்போவுமே இருக்கேன், நான் எங்கே போகிறேன்? நான் போகிறது இல்லையே. என்கிட்ட காசு வருது, பணம் வருது, போயிடுது. அது வர்றப்போ அது வந்துடுச்சு, பிறந்துச்சு, போகிறப்ப செத்து போயிடுச்சு. பணக்காரன் ஆகுறப்போ கிடைச்சான்,
கிடைச்சிருச்சு. ஏழை ஆகிறப்போ இல்லைன்ற. இப்படி தான் அந்த போக்கும் வரவும் ஜீவனுக்கு. ஆனால் இதை தெரிஞ்ச வேண்டாம்னே இவன் சொல்கிற மாதிரி ஆத்ம போதமாக விளங்கும். இந்த நான் அப்படி இருக்கிற நான், அதுதான் பரிபூரண வஸ்துவை அடைவதற்கு உரிய நிலையும் ஆகும் எனலாம். இதைத்தான் விரிவாக இந்த சாது ஓம்னு ஒரு சாது, நல்ல அன்பர், ரமணர் கூடவே இருந்து அவர் என்னென்ன சொன்னாரோ அது அனுபவமாக அறிந்து ரமணத்தையும் கேட்டு விஷயத்தை சூப்பராக அருமையாக எழுதியிருக்கார். அதைத்தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். நான் இது என்று எழுந்து விவகரித்த அகந்தையை மறவாது உசாவி, ஏற்கனவே படித்தோம். அதனால் அது தலை சாய்வதே ஞான விசாரம் அல்லது ஆத்ம விசாரம். இதுதான் நோக்கம். இன்னாராக என்ற உபாதி, நான் யாரு, நான் இன்னார் அப்படி சொல்றீங்களா, அது என்னது உபாதிங்கிறார். இன்னாராக என்ற உபாதி உணர்வு மறைந்த இந்த நிலையில் நான் இன்னாராக இருக்கிறேன் என்பதற்கு பதிலாக நான் இப்படி இருக்கேன். இன்னாராகன்னு எதை சொல்லுவோம்? இப்போ நாம இன்னார்னு எப்படி சொல்லுவோம்? எதை சொல்லுவோம்? நம்முடைய பிறவி தன்மைகளை இப்போ நம்ம ஜென்மம் எடுத்துருக்கோமே, அதை ஒரு நாள் மறக்க மாட்டோம். நான் இன்னார் தான். சரி, ஒரு விழா கொண்டாடுவான் வெற்றியா அகாடமியில். ரொம்ப வருஷமாக நான் நினச்சிட்டு இருக்கேன், நம்ம எல்லாமே ஒரு வேஷம் போட்டு இங்கே ஒரு ட்ராமா பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் மௌனகுரு சுவாமி மாதிரி ராஜேந்திரன் டாக்டர் இருந்துருவோம். அது பேச வேண்டியதில்லை. அதுக்காக ஒவ்வொருத்தர் எனக்கு முடக்காக பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் ரோஹிணி அம்மாவை போட்டுடலாம். அப்படி ஒவ்வொரு கேரக்டர் போட்டு நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி நடிக்கிறச்ச நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் இன்னார்னு சொல்லி யாரை நீங்கள் இண்டிகேட் பண்ணுவீங்க? நடிக்கிறப்போ அந்த கேரக்டரை இல்லையா, அந்த கேரக்டரை இண்டிகேட் பண்ண எவ்வளோ காலம் இண்டிகேட் பண்ணுவீங்க? இப்போ இந்த டிராமா முடியாமல் இருக்கு இப்போ, அதனால நம்ம இன்னார்னு சொல்லிட்டே இருக்க முடியற வரைக்கும். அது பாருங்க, கொஞ்சம் நேரம் தான், 2 மணி நேரம் நான் இன்னார், எப்போ கேட்டாலும் நான் இன்னார்னு சொல்லுவோம் அந்த வேஷத்தை. ஆனால் கூடவே இன்னொன்று மனசில் பட்டுட்டு இருக்கோம், என்னன்னு நான் அது இல்லை, ஆனால் அது நான் தப்பான இன்னொரு இன்னார் இருக்குல்ல, அதுதான் நானே நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் இல்லைன்னு சொல்லு, நான் அப்படின்னு சொல்லுங்களேன், அது சொல்ல தாங்க முடிய மாட்டேங்குது. ஆனால் இதெல்லாம் களைய முடியுது, அது களையிறது கஷ்டமாக இருக்கு. வளைச்சு காட்டுறாரு இவர். நான்ங்கிறது உபாதியாக தோன்றி இருக்கிறப்போ உபாதியை களையணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராமல் அவ்வளவு திக்கம் ஊட்டி இருக்கும். பிறந்த காலத்தில் இருந்து சாகிற வரைக்கும் இந்த நான் இன்னாருங்கிறது போறதில்லை. இது எப்போ போக வைக்கணும், எப்படி போக வைக்கணும்? ஏதாவது உபாயம் சொல்லியிருக்காங்களா சாஸ்திரத்தில்? எப்படி உபாயம் சொல்லியிருக்காங்க? 40 உபதேசம் கொண்டது ஒன்று சொன்னமே, சாதனா பஞ்சகம். அந்த சாதனா பஞ்சகத்தில் எத்தனை விஷயங்கள் வந்தது. அதெல்லாம் இந்த ஒரு பிறவிலேயே நம்ம சாதிக்க வேண்டியது. அது எப்படி தெரியுமா? 4 பருவமாக பிரித்தார். ஒரு பிறவியை, ஒரு பெர்த், நம்ம இப்போ ஒரு பெர்த் எடுத்துருக்கோம். நம்ம கடைசி வரைக்கும் இந்த உபாதியவே பிடிச்சிட்டு இருக்கோம். உபாதியை கடைக்கிறதுக்கு அவங்க வழி சொல்லியிருக்காங்க. முதல் வழி, சாஸ்திரங்களை படி அப்படின்னு சொன்னார். சாதனா பஞ்சத்தில் படி, ஓடாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். எதை படிக்கணும்? கற்பவை கற்க. எதை படிக்கணுமோ அதை படி. எதெங்க படிக்கணும்? பிகாம் படிக்கணுமா, எம்காம் படிக்கணும், அதெல்லாம் படிக்காத. பின்ன எதை படிக்கணும்? நீ எதை படிக்கணும்னா நீ யாருன்னு படிக்கணும். அதான் கற்பவை கற்க. கசைக்கு அற கற்க. நல்லா தெரிஞ்சுக்கொண்டு பிழை இல்லாமல் கற்றுக்கோ. அப்போ தான் நீ யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் கற்பது அப்படின்னார்.
இந்த பகுதி எத்தனை வருஷம் வரைக்கும்னா அந்த பிரம்மச்சரிய வகுப்பு, பிரம்மச்சரிய வயது வரைக்கும் 18 20 அதுக்குள்ளே படித்து முடிச்சிடணும் இந்த சமாச்சாரம் எல்லாத்தையுமே. நீங்கள் விவகாரிக விஷயங்களையும் படிங்க, அது செக்குலர் ஸ்டடி, ஸ்பிரிச்சுவல் ஸ்டடியும் படிங்க. சைமல்டேனியஸாக படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் படிப்பு. இந்த பிரம்மச்சரிய பீரியடு முடிகிறதுக்குள்ள நீங்கள் எல்லா பதிவும் படிப்பு தெரிஞ்சு வச்சுக்குவீங்க இன்னார். இதை நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படிங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்? அவரே பதில் சொல்கிறார். கோபம் போகணும், பொறாமை போகணும், எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும், தானம் பண்ணணும், நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் மற்றவங்க கொடுத்து சாப்பிடணும். இதெல்லாம் படித்தோம். இதெல்லாம் செய்யணும்னா சந்தர்ப்பங்கள் வேணுமில்ல, சம்பவங்கள் உருவாக்கணும்ல. அது எப்படி உருவாகும்? அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்போம். கிரகஸ்தனா மாறி ஒத்துழைப்பா, ஒத்துழைக்காம அந்த உலக கதை மாதிரி ஆகிடக்கூடாது. ஒத்துழைக்கிற மாதிரி அந்த பொண்ணை வச்சு நீ காப்பாற்றுப்போ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து விருந்தோம்பல் பண்ணுங்க. யார்கிட்டையும் கோவப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க, அன்பா பேசுங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இப்போ காய்க்க வந்துட்டு. அறம் எனப்படுவது என்ன அப்படின்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதெல்லாம் இப்போ சொல்லித்தர்றார். அன்பும் அறனும் உடைத்தாயின் வாழ்க்கையில் அன்பும் அறனும் இருந்துச்சுன்னா அதுதான் வாழ்க்கைக்கு பண்பும் பயனும் தான் அப்படின்னார். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு அதையும் சொல்லிடுறாரு. தற்காத்து கற்கொண்டார் பேணி தகை சான்ற சொல் காத்து சோர்வு பெண். குழந்தைகள்லாம் பெற்றாச்சு, குழந்தைகள்லாம் இருக்காங்க, கடமைகள்லாம் இருக்கு. ஒரு தாய் என்ன செய்யணும், தந்தை என்ன செய்யணும்? வள்ளுவர் யாரையும் விடல. தந்தை மகள் காற்றும் உதவி, இவன் தந்தை முந்தியப்ப செய்கின்றார். பையனை பார்த்து சொல்றார். ஆமா, என்னட்டன் கொள்ளன்னு சொல். இவனை பெரியவர்களுக்கு அதை என்ன தவறு செஞ்சிருக்கானுன்ற மாதிரி இவர் காட்டுறோம். அப்படின்னா சான்றனா இருக்கணும்னு அர்த்தம். அதுதான் தாய்க்கும் நீ செய்ய வேண்டிய ஒரு கடமைன்னார். ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மனு சான்றோன்னு என கேட்டதாய். சான்றோன்னு கேட்க வைக்கணுமா, வேற மாதிரி கேட்க வைக்கணுமா? அப்போ அந்த பையனை வளர்க்குற விதம் அந்த அம்மா கிட்ட இருக்கு. குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. அவனா ஒழுக்கம் கற்றுக்குவானா? நான் போய் சொல்லக்கூடாது, நான் திருடக்கூடாது, அவனா செய்ய மாட்டான். பக்குவம் வர வர அம்மா சொல்லித்தரணும், இப்போ இப்படி வாழணும்னு சொல்லி தராமல் வாழ வச்சு அது பாட வந்து என்னமோ ஆயிட்டான்னு வைங்க, உலகம் அந்த பையன் திட்டாது. யாரும் திட்டுவாங்க? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையில், தந்தை வளர்க்கையில்னு சொல்லல. ஏன்னா தந்தை எப்பவுமே இருக்கிறது இல்லை. அன்னை வளர்க்க, அன்னையுடைய அரவணைப்பில் தான் அவன் வளர்றான். இது எல்லாமே பக்குவம். பிரம்மச்சரியத்தில் படிப்பு, கிரகஸ்த ஆசிரமத்தில் பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணுறப்போ குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களை தீர்க்கிறதுக்காக நமக்கு ஒரு நூல் கிடைச்சிருக்கு. அருமையான புஸ்தகம். என்ன புஸ்தகம்? வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும். எப்படி செய்கிறது, எதை செய்கிறது, எதை விடுறது, இப்போ என்ன செய்யணும்னு தெரியல, அப்படிலாம் வரும். அப்போ பகவான் வந்து சொல்லுவார், இப்படி செய் அப்படின்னு. அதை அவர் எப்பவுமே வந்து சொல்லுவாரா? புத்தகத்தோடு எழுதியே வச்சுட்டார். இந்தா இது வந்தால் இப்படி எல்லாம் செய்யும். ஆமாம், பகவத்கீதை படிச்சு பார்க்கல. எந்த குழப்பங்கள் வந்தாலும் பகவத்கீதை இடம் கொள்றது பாவம் இல்லையா அப்படின்னு. நீ கொன்னாலும் கொல்லலைனாலும் அவன் எடுத்து தான் போவான். அவர் சொல்லுங்க கொல்லுன்னு. சில பேர் சொல்லுவாங்க பகவானே கொல்லுன்னு சொல்லலாமா, இது ஒரு கொலை நூல், இது கொலை சொல்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல அது அர்த்தம். எந்தெந்த நேரத்தில் எதாச்சும் இதெல்லாம் பயிற்சி. எப்போ? கிரகஸ்த ஆசிரமத்தில். இந்த பயிற்சியில் வெற்றி பெற்றான்னு வைங்க, அவனுக்கு ஒரு அறிவு வருது.
அந்த ரூம்னா என்ன, டிவிசியத்தில் இருந்து நம்ம வாழ்ந்தோம், நம்ம எதை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்முடைய பயணம் எங்கே போகுது அப்படிங்கிறப்போ நம்முடைய பயணம் கொண்டாட்டு பிள்ளைகளோட வாழ்றது கிடையாது, பேரும் புகழோடு வாழ்றது கிடையாது, பெரிய செல்வந்தனாகவும் பிரஸ்டீஜாகவும் வாழ்றது என்பது கிடையாது. நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இத்தனை வேலையே. அதனால மனைவி மக்கள் கூட நமக்கு உதவி செய்ய முடியாது. யூ ஷுட் நாட் டிபெண்ட் அப்பான் எனிபடி. யாரும் டிபெண்ட் பண்ணாத, உன் காலில் நீயே நின்று கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிவு வருது அவனுக்கு. அந்த உண்மை புரிஞ்சான்னு மனைவிட்ட மெல்ல சொல்கிறான், என் மைண்டு இப்படி இருக்குது, நீ கவனிச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு. எங்கேப்பா போறீங்க அப்படின்னு. என் மைண்டு இதில் போக மாட்டேங்குது, என்னால் இனிமேல் வருமானம் பண்ணி தர முடியாது, ஆண்டவன் பார்த்துக்குவான், எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு கிடையாது, அவன் தான் பொறுப்பு. வச்சவன் தண்ணி ஊற்றுவான், அதனால் நான் ஒன்றும் செய்கிறதுக்கு என்னை அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்கலன்னு வைங்க, அதனால் தாங்கவும் முடியாது, சொல்லிக்கொள்ளாமே போயிடுவோம். ஒருத்தர் ஆண்டவன் மேலே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் சம்பாதிச்சு மூட்டை மூட்டையாக வீட்டில் வைக்கிறாங்க, பணம் கட்டுக்கட்டாக பேங்கில் வைக்கிறாங்க. நாளைக்கு வேணும்னு, ஏன் நாளைக்கு அதை தரமாட்டாதா, இப்போ தந்தை வரை நாளைக்கு தரமாட்டாதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். காட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு சாமி நகரத்துக்கு வந்தார், பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆச்சு, பசிக்குது. அவர் பெண்களையே பார்க்காத ஒரு வீட்டுக்கு போனார், நாராயணஹரி அப்படின்னு நின்னார். ஒரு பொண்ணு வந்தது, நிறை மாத கர்ப்பிணி. பார்த்தாது வித்தியாசமாக இருக்கு, இவங்க மார்பகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அது வெக்கப்பட்டு உள்ளே போயிடுச்சு. பாட்டி வந்தது, யார் அதை அப்படி கேட்குறது அப்படின்னு வந்து பார்த்தா புரிஞ்சிருச்சு, இவர் ஒரு சரியாக சாமி இது வரைக்கும் பார்க்காதவர் போல் இருக்குதுன்னு. அந்த அம்மா ஒரு உண்மையை சொன்னான், தம்பி அது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு பொண்ணு, அவள் வயிற்றில் வந்து குழந்தை பிறக்க போகுது, குழந்தை நிறை மாதமாக இருக்கு, குழந்தை பிறந்தவொடனே சாப்பாடு வேணும் இல்லையா, அதுக்காக பால் இருக்குது அங்கே, குழந்தை பிறந்தவொடனே பால் விட்டுறதுக்காக மார்பகம் அப்படி இருக்குன்னா. இவர் பார்த்தார், பிச்சை இருக்கிற பார்த்தவங்க கூட அப்படியே கீழே போட்டார், ஹரிஓம் அப்படின்ட்டு, நாராயணா அப்படின்ட்டு அப்படியே போயிடுவார். சாப்பாடு வாங்கிக்கோ என்ன, சாப்பாடு வேணான்ட்டு. ஏன் அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் வரவே இல்லை, குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, அந்த பகவான் என்ன பண்ணியிருக்காரு, குழந்தைக்கு இம்மிடியட்டா உணவு வேணுமேன்னு ஒரு தாய்கிட்ட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் இருக்கிறப்போ, நான் என்னத்துக்கு பிறந்து வளர்ந்து பிடிக்கிறப்போ என்ற உணவுக்காக நான் தேடி போயிட்டே இருக்கேன், அவர் தருவார் அப்படின்ட்டு போயிட்டார். இந்த நம்பிக்கை எப்போ வருது பார்த்தீங்களா, பட்டினத்தாருக்கும் அப்படி தான். அடி இடி வாங்கின பிறகுதான் ஒரு இடத்துல போய் உட்காந்தார், கும்பகோணம் பக்கத்தில். அந்த கோயில் பேருன்னா திருவிடை மருத்துவர். ஆமாம், அங்கே போய் உக்காந்து மேற்கு வாசலில் உக்காந்துட்டு பார்க்குறாரு. அவரா இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்டேன், பெருக்க அழைக்கணும் போகேன். அப்போ தேகம் இழைச்சிடும்ல, தேகம் இழைச்சிடணும் போகேன். எவ்வளோ வேலைக்கு வந்துச்சு, உக்காந்தாரு. ரொம்ப பசிச்சுது, நான் இப்படி தெரியாமல் சொல்லிட்டேன், சரி ஒரு தடவை போய் வாங்கிடுவோம் அப்படின்னு எழுந்திட்டு போனாதான் என்ன இல்லை. இப்போ நான் இருக்கிற இடத்துல உக்காந்துருவேன், நான் தேடி போக மாட்டேன், நீ கவனிக்கிறேன், எனக்கு தெரியாது அப்படின்னு உக்காந்தா இப்போ தலைவலி யாருக்கு, அவர் ஏதாவது செஞ்சாகணும்னு. இப்போ அவர் என்ன பண்ணாரு, நேரடியாக வந்து டெய்லி சாப்பாடு போடுவாரா என்ன, ஒரு ஆளை செட் பண்ணிட்டார், பத்திரிகையார். இப்போயா நீ சொன்னி அந்த அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு, இப்போ அவனுக்கு வைராக்கியம் வந்துச்சு, ஓடு அப்படின்னு அந்த ஜமீனெல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டிகள் எல்லாம் விட்டுட்டு இங்கே வர வச்சுட்டாள். கும்பகோணத்தில் வந்து, சாமி நீங்கள் கவலையே படாது, நான் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், நான் பிச்சை எடுத்து உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் இங்கே. அவர் பிச்சை எடுக்க, அந்த பிச்சையில் குருவுக்கு கொடுக்க, குரு சிரிச்சு கொண்டே சாப்பிட,
இப்படி பண்ணிட்டியா நீ, ஒரு ஆளை விட்டுட்டியா அப்படின்னு. இவர் அதை சாப்பிட்டது போக மிச்சம் இவர் சாப்பிட்டு இன்னும் மிச்சம் இருந்தால் இவரை சுற்றி வர 2 நாய், ஒரு நாய் இருக்குது, அந்த நாய்க்கு போல அந்த மாதிரி ஆச்சு. இவருக்கு சம்சாரமே இல்லை. இப்போ தனி மனிதன், ரூம் மட்டும், மற்றதெல்லாம் திருஷ்யம், வரும் போகும், அதை பற்றி சட்டையே பண்ணல. ஆனால் பச்சை எரியாது, பிச்சை எடுத்தே ஆகணும். ஏன்? குருவுக்கு கொடுக்கணும்ல, அவரும் சாப்பிடணும்ல, நாய்க்கு கொடுக்கணும்ல. பகவான் பார்த்தாரு, பச்சை எரியாதுக்கு ஞானம் தர்றதுக்காக வந்தார். வேற சாப்பாடு ஒரு ஆண்டியா வந்து பட்டினத்தார்கிட்ட பசிக்குது, ஏதாவது இருந்தால் கொடுப்பா அப்படின்னு. என்கிட்ட ஏது இருக்கு, அந்த கிழக்க ஒருத்தன் உக்காந்துருப்பான், ஒரு சம்சாரி, அவங்ககிட்ட போய் கேளு. யாரை பார்த்து சம்சாரிங்கிறது? நான் வீடு வாசல் வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரா? இல்லை, அவன் உண்டு, அவன் கையில் ஒரு ஓடு உண்டு, அந்த ஓட்டில் சாப்பாடு எடுக்கிறதுக்கு இருக்குது, முயற்சி இருக்குது, எனக்கும் கொடுக்குறாரு, நாய்க்கும் கொடுக்குறாரு, சாப்பிட்டு அவர் உட்காந்து. இதுதான் சம்சாரம். ஒரு ஓடு கையில் வச்சுக்கொண்டு சாப்பாடு வாங்கினா கூட சம்சாரம், யாருக்காவது கொடுத்தாலும் கூட சம்சாரித்து தான். ஆனால் விருந்தம்பர் பண்ணுறாரு, அது மாதிரி ஆயிடுச்சு. அவர் நேராக போய் ஐயா ஏதாவது சாப்பாடு இருக்கான்னா, அவர் பார்த்தாரு. இப்படி மேற்க போனேன், கிழக்க வந்து ஒரு சம்சாரி இருக்காருன்னு சொன்னாங்க. அது யாருங்க? நீங்கள் தானே எனக்கு கொடுங்க அப்படின்னு. என்னை பார்த்து சம்சாரின்னு சொன்னாரா? ஆமான்னு. அதுதான் அவருக்கு என்ன வாக்கு? உபதேச வாக்கு. இந்த மாதிரி எத்தனையோ உபதேச வாக்கு நமக்கு கிடைக்கும் சாதுக்கள்கிட்ட இருந்து. ஆனால் யாருக்கு அது வேலை செய்யும்? தீவிரமாக இருக்கிறவனுக்கு, எரிஞ்சிட்டே இருக்கணும் உள்ள, அவனுக்கு தான் வேலை செய்யும். என்னை பார்த்து சம்சாரின்ட்டார். நான் சம்சாரத்தெல்லாம் விட்டுட்டு வந்தும் கூட சம்சாரம் போகல, உபரதி போகல. பார்த்தாரு இந்த ஓடு இருக்கிறனால தான் சம்சாரி சொன்னார். நாயை பார்த்தாரு, இந்த நாயை கூட வந்துட்டு அதுக்கு சாப்பாடு போனாலும் தான் சம்சாரின்னு சொன்னார். அந்த ஓடை எடுத்து நாய் மேலே போட்டாரு, பொல்லுன்னு அழிஞ்சிட்டு போச்சு. இந்த ஓடு உடஞ்சி போச்சு. பகவானை பார்த்தார், ஆண்டவா நான் ஒன்று தான் நினச்சிட்டு வந்தேன், என்னை போய் இப்படி சொல்லிட்டாரு. என்ன ஓடி போனார். ஆண்டவனை கட்டி பிடிச்சார், அந்த சன்னதியில் ஐக்கியமாயிட்டார். இந்த விஷயம் நீங்கள் பட்டினத்தால் வந்து ஆள ஆரம்பிச்சிட்டார். நான் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சு உனக்காகவே விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு அந்த அறிவு வரலையே, யாரோ ஒருத்தனுக்கு நீ காட்சி கொடுத்து ஐக்கியமாக்கின்றே, எனக்கு எப்பப்பா வரும்னா அழ ஆரம்பித்தார். அதுக்கு பிறகுதான் தீர்த்த யாத்திரை மாதிரி எல்லா கோயிலுக்கும் போக ஆரம்பித்தார். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் வருது பாருங்கள். எல்லாம் விட்ட பின்பும் இந்த நான் கண்டுபிடிக்கிறது, இந்த திருஷ்யத்தை விட்டு தண்ணீர் தானாக இருக்கக்கூடிய அந்த இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது அப்படி இருக்குது. நான் தன்னுணர்வு அனுபவமாகும். நானாகவே இருக்கிறேன் என்று ஓர் தன் உணர்வு அனுபவமாகுங்கிறார். எதை விட்டா? இந்த ரூமு தன் மேலே சுமத்தப்பட்ட உபாதிகளை விட்டுட்டா அது நானாக இருக்கேன்ற ஒரு அனுபவம் அது கிடைக்கும். அது உண்மையில் உண்டு. அதுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவார். உதாரணமாக, இந்த நான் இருக்கா இல்லையா, நான்கிறது பொய்யா உண்மையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவரே ஒரு உதாரணம் சொல்றார். இப்போ நாம் முடிச்சுட்டு இருக்கோம், நான் இருக்கா இல்லையா? நான் போய் தூங்குறோம், சொப்பனத்தில் நான் வருதா? ஏதாவது நான் இந்த அகங்காரம் சொப்பனத்தில் வருதா வரலையா? வரும் இல்லை. நான் ஓடினேன், ஆடினேன், பாடினேன், பசிக்குது, உக்காந்தேன் அப்படின்னா வரும் இல்லை. ஏன்? அந்த நான் இந்த நானுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த நான் இந்த நான் எதில் சம்பந்தம்னா சரீரத்தில் சம்பந்தம். சரீரமும் சரீர சம்பந்தமாக இருக்கின்ற எல்லா விவகாரிகமும், கடன் வாங்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, படிக்கிறது, எல்லா சம்பந்தமும் இந்த நானோட சேர்ந்தது. நான் இப்போ படித்து தூங்குறான், ஆனால் கனவு காண்றான், அங்கேயும் ஒரு நான் வருது. அந்த நான் இந்த நான் அல்ல, தனியாக உற்பத்தியான நான். அது சம்ஸ்காரத்தில் இருந்து என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அலுவல்படுகின்ற நான். ஒரு நாள் அம்மா சொன்னா,
நைட்டு படுக்கிறப்போ எதையாவது சாப்பிட்டு படுக்கணும்டா, வெறுமனே வெறும் வயிற்றில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவன் கேட்கல. அப்போ அப்படியே படுத்துடுவான். அந்த மாதிரி ஒரு நாள் படிச்சிருந்தான், கனவு வந்துச்சு. கனவுல எங்கேயோ காட்டு பக்கம் போயிட்டு இருக்கான். நடந்து 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 களைப்பாயிட்டான். களைப்பாகி பசி பயங்கரம். ஏதாவது கிடைக்காதான்னு பார்க்குறப்போ ஹரிக்கன் லைட்டை வச்சு ஒரு கடை வச்சுருக்கான் ஒருத்தன். அங்கே போய் ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்க, ரொம்ப பசிக்குதுங்கோ அப்படின்னு. அவர் பார்த்தாரு, எதுவும் இல்லைப்பா, 2 பன்னு இருக்கு, தரட்டா அப்படின்னாரு. கொடுங்க கொடுங்க, 2 பண்ணாவது கொடுங்க அப்படின்னா 2 பன்னு வாங்கி நமக்கு சாப்பிட்டான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா தலைகண்ணெல்லாம் பிஞ்சு கிடக்குது. பஞ்செல்லாம் பறந்து கிடக்குது, வாயெல்லாம் பஞ்சு பஞ்சா இருக்கு. அம்மா என்னடா அப்படின்னா, நைட்டுமா பண்ணி சாப்பிட்டேன், தலைவன் இப்படி ஆயிடுச்சு. அப்போ சாப்பிடாம படுத்ததுக்கு கனவு கண்டது. இங்கே நேற்று ராத்திரி கனவு காண்றப்போ அந்த நான் என்ன பண்ணும், நாய் விரட்டிட்டு வந்து நாயை உரைக்கும். கனவுல உரைக்கிறது இங்கே உண்மையிலே உரைக்கும் கால். இன்னொன்று, கனவுல அவன் ஓடி இருப்பான், ஓடி கடைக்கு போயிருப்பான், அவனை தட்டி எழுப்பினா அப்படிப்பான். எப்படி அந்த பைசு இப்போ செஞ்சது வேலை? இது சம்பந்தம் உண்டு, எந்த வேலை சரீரத்துக்கு சேருது. ஆனால் சரீரத்தில் சேர்றப்போ வேற நான், அது சிதாபாசம், இது ஜீவன். இதை தான் சொல்கிறேன். இப்போ இந்த கனவே இல்லைங்க, இந்த நான் என்ன ஆகும்னு பாருங்க. தூக்கம் போயிடுச்சு. தூக்கத்தில் நல்லா தூங்கிறீங்க. தூக்கத்தில் நான் இருக்கா இல்லையா? இருக்கா? நானும் இல்லைங்க. நான் இருந்தால் இப்படி தூங்குவீங்க? நானே இல்லை. தூங்குறீங்க, ஆனால் சுகமாக இருக்கு. நான் இல்லை, ஆனால் சுகத்தை அனுபவிச்சீங்க. இப்போ தூக்கத்தை எந்திரிச்சிங்க, உங்களுடைய அனுபவம் இருக்கு இல்லையா? அந்த அனுபவத்தை என்ன சொல்றீங்க? நல்லா. யார் நல்லா தூங்குனீங்க? யார் நல்லா தூங்குனது? நான் நல்லா தூங்குனேன்னு சொல்ற. தப்பு. அந்த நான் தூக்கத்துல இல்லையே, அப்ப யார் தூங்குனா? இவன் தான் அனுபவிச்சான். எதை தெரியுமா? அந்த இருப்பு இருக்கு பாருங்க, ஆத்மா என்ற இருப்பு, அந்த ரூம், அதை அனுபவிச்சான். ஆனா பிடிப்பு, அதை பிடிச்சு திரும்ப வர்றப்ப அதை பிடிச்சிட்டு வர தெரியல. அதனாலதான் அஞ்ஞானம். அதனாலதான் சித்தர்கள் சொல்றாங்க, நான் தூங்கணும், அதே நேரத்தில் நான் தூங்கக்கூடாது. என்னங்க இது? ஒன்று தூங்கணும்னு சொல்லுங்க, இல்லாட்டி தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்தர்கள் சொல்ற, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். நீங்க யோசனை பாருங்க, தூங்காமல் தூங்கி சுகம் பெறணும், அதுதான் சமாதி, அதுதான் தியானம். உக்காந்தே இருப்போம். விவேகானந்தர் உக்காந்தே இருப்பாரு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம், ஒன்றுமே அசைவே இல்லை. கொசு எல்லாம் உட்காந்து கடிச்சிட்டு இருக்கும், கண்டிக்க மாட்டார், அப்படியே உட்காந்துருப்பார். சரீரத்திலே இல்லை, அவர் எங்கேயோ போய் ஒடுங்கிட்டார். ராமகிருஷ்ணன் சொல்வார், இவன் தான் யாரோ அந்த இருப்பில் போய் ஒடுங்கிட்டான், சரீரத்தை விட்டுட்டான். ஆனால் ஏதோ ஒரு அசைவினால மீண்டும் சம்ஸ்காரம் என்ன பண்ணுது? நான் நரேந்திரன் அப்படின்ற உணர்வோட தான் நான் எடுத்துட்டு வருது. ஆனால் உண்மை புரிஞ்சிருது அவனுக்கு. அவன் தூங்காமல் தூங்கிட்டான், அதனால நாலேஜ் வந்திருக்கு. அவன் திடமாக இருக்கான், என்னன்னாலும் ஆகட்டும்ன்ற மாதிரி இருக்கான், தைரியம் வருது. நமக்கும் அப்படிதான், துக்கம் சுகம் எல்லாம் கண்டுக்க மாட்டோம், 2ஐயும் சமமாக பாதிக்க ஆரம்பிச்சிடுவோம். மாத்திரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினா அனித்தியாக தான் திதிர்சர்வ பாரதா. எல்லாம் சகித்து கொள்றதுக்கு பழகிடுவோம். ஏன்னா நான் அது இல்லை. இந்த நான் அது இல்லைங்கிற உபாதியை விலகிட்டு நான்ங்கிற தான்ல நின்று பழகிறதுக்கே இந்த 20வது ஸ்லோகம். இதை விரிவாக 21வது ஸ்லோகத்தில் சொல்லுவார். அடுத்த வாரம் பார்ப்போம். சகனாவன்.
ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.